உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு நியாயம், மற்றது உலகத்திலே இருக்கிறது நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு மற்ற பெண்களுக்கு வேற நியாயம். இது எந்த வகையிலும் சரியானது எனக்கு தெரியல. இதுக்கு சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இன்னும் பதில் சொல்லல. இதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒவ்வொரு கட்சியில இருக்கிறது ஒரு பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. உண்மையில ஒரு பெண்ணுங்கிறது முறையில உண்மையில இது சரியாக இருக்கா? ஒரு செகண்ட் அரசியல் தள்ளி வைங்க. ஒரு பெண்ணுங்கிறது முறையில நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நடந்தது பார்லிமெண்ட்ல நீங்க இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு நீங்க செஞ்சது தவறா சரியா? நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. Politics aside, but as a woman, touch your heart and say that what the decision taken at the parliament was the right one. Your conscience will tell you what the biggest liar you are. இது மிகப்பெரிய துரோகம் நிச்சயமாக நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு பெண்களுக்கு நடந்திருக்கு. பிரதமர் அவர்கள் எப்படி எல்லா பெண்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரோ, இந்த முறையும் நான் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண் கிட்ட, ஒரு பெண்ணாக ஒரு தாயாக எல்லா சகோதரிகள் கிட்ட, எல்லா என்னுடைய குழந்தை மாதிரி இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த துரோகத்துக்காக கைகுப்பி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதோட நாங்க விட்டுட மாட்டோம். 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இது பெண்களுக்கு வாங்கி கொடுக்கிற வரைக்கும் இந்த விடுதலை நான் சொல்லுவேன், இந்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிற வரைக்கும் இது அவங்களுடைய நியாயமான அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இது வாங்குற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம், வாங்கிய தீர்வோம். அது மட்டும் உறுதி செய்யும். அதுதான் அவர் வெடி வச்சு கொண்டாடுவாரு. அதான் சொல்றேன், நெஞ்சில குத்திருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற பெண்களுக்கு வேற நியாயமா? அப்போ எதுக்கு அவங்க தங்கச்சி மட்டும் ஏன் பார்லிமெண்ட்ல இருக்கணும்? எத்தனை பெண்கள் இங்க நிப்பாட்டி இருக்காரு அவர் இந்த தேர்தல்ல? எத்தனை சதவீதம் பெண் இருக்காங்க அவங்க கட்சியில இருந்து? இன்னைக்கு அசெம்பிளில பெண்கள் போனாதான் அவங்களால ஒரு பாலிசி டிசிஷன் மேக்கிங் அவங்களால பண்ண முடியும். ஆனா பெண்கள் ஒரு டிசிஷன் மேக்கர் இருக்கக்கூடாது. இந்த திமுக அண்ட் காங்கிரஸ் உடைய மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கு, பெண்கள் கிச்சன்ல மட்டும்தான் இருக்கிறோம். உனக்கு என்ன வேலை? நீ கிச்சன்ல இரு, நீ அடுப்பு பார்த்துக்கோ, நீ குழந்தை பெற்றுட்டு குழந்தை பார்த்துக்கோ, மீதி எல்லாம் டிசிஷன் நாங்க எடுப்போம். என்னங்க இந்த கண்டிப்பாக எல்லா பெண்கள் இந்த தேர்தல்ல ஒரு பாடம் புகட்ட போறாங்க. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணிக்கு ஒரு பாடம் புகட்ட போறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல அவர்கிட்ட தெரிஞ்சுக்குங்க. சமூக நீதி அப்படி என்னன்னா அவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியுதா? யாரோ எழுதி கொடுத்தா நான் படிக்கிறது கிடையாது.